அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேட்வே. இயர் வைஸ் டேட்டா சீரீஸில் நம்ம இப்போ 1912ஆம் ஆண்டு 1912 ஆன டேட்டாலாம் பார்ப்போம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் புக்கில் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? 1911 வரைக்கும் பார்த்துருக்கோம். முன்னாடி 11 12th வீடியோ இந்த சீரீஸில். சரிங்களா? இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றியது. சரிங்களா? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து யூஜி முடிச்சது வந்து 1912 இந்த வருஷம் தான். சரிங்களா? ஸோ யூஜி கிராஜுவேட் அது எல்ஃபின்ஸ்டன் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் வந்து முடிச்சாரு. சரிங்களா? வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தாரு. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய யூஜி டிகிரியை முடித்தது 1912ஆம் ஆண்டு. சரிங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கேன். இதுதான் தகவல் நம்பர் 1. சரிங்களா? தகவல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்ப்போம். தகவல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன், மெட்ராஸ் திராவிட சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1912ஆம் ஆண்டு. சரிங்களா? ஆரம்பிச்சதெல்லாம் பார்ப்போம். நல்ல நல்ல விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? ஆக்சுவலாக இது ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடேசனார். சரிங்களா? நடேசனார் அவர்கள் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு மருத்துவர், டாக்டர் பை ப்ரொஃபஷன். சரிங்களா? ஆக்சுவலாக இதோட ஆக்சுவல் நேம் என்ன, மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷனோட ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு தான் இருந்தது. சரிங்களா? அப்புறம் லேட்டராக வந்து மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. சரியா? இது ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்க நான் பிராமின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு மாதிரி ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா, நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய ஃபாலோ அப் தான் இதுவும். சரிங்களா? மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது நடேசனார் அவர்களால் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அமைக்கப்பட்டது. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராமின் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான். இது ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு. அது வந்து மாணவர்களுக்கான அமைப்பு. இது வந்து நான் பிராமின் மக்கள் மொத்தத்துக்கான ஒரு அரசியல் அமைப்பு தான் இது. சரிங்களா? ஸோ மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன். சரிங்களா? மெட்ராஸ் திராவிட சங்கம் 1912ஆம் ஆண்டு நடேசனார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? நமக்கான மூணாவது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஆனுவல் மீட். இது ஆக்சுவலாக 11 தகவல் இருக்கு. அதில் மூணாவது தகவல் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட ஆனுவல் மீட் வருஷம் நடக்கிறது தான். 1912 எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாட்னா. எங்க? பாட்னால மொத்தம் ஒரு தடவை தான் நடந்துச்சு. அதுவும் 1912 மட்டும்தான். சரிங்களா? ஒரே ஒரு தடவை மட்டும் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நம்ம சூரத் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்புறம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடக்கவே. அதே மாதிரி பாட்னால ஒரே ஒரு முறை மட்டும் தான் நடந்தது இந்த வருடம் 1912. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கோ சம்பந்தமான தகவல். தொடர்ந்து டாடா சம்பந்தமாக ஏதோ ஒரு தகவல் வந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்களா? 1911 கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கோ சம்பந்தமானது வந்து அவங்க வந்து பிக் அயன். சரிங்களா? பிக் அயன் வந்து மேனுஃபேக்சரிங் டிஸ்கோல யூனிட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். பிக் அயன் அப்படிங்கிறது தேன் இரும்பு. சரிங்களா? அதே மாதிரி 1912 ஸ்டீல் இங்கட்ஸ். சரிங்களா? உலோக வார்ப்பு கட்டிகள் அதை வந்து ஆரம்பிச்சாங்க. மேனுஃபேக்சரிங் வந்து டிஸ்கோல ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நமக்கான 1912 4வது தகவல். என்னது? டிஸ்கோ சம்பந்தமான தகவல். சரிங்களா? டிஸ்கோ சம்பந்தமான இன்னொரு தகவல் இருக்கு. அது 4வது தகவல் தான். சரிங்களா? 4லே வந்து நமக்கு 2 தகவல் கொடுக்குறாங்க. ரெண்டுமே டிஸ்கோ சம்பந்தமானது அப்படிங்கிறதுனால இது வந்து பாருங்க ஒரு வளர்ச்சியை காமிக்குது. அதாவது இந்த 1912 இருக்கும் இல்லையா, 1912 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கோல டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனில இருந்து உற்பத்தியான இரும்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து எத்தனை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,000 டன். டன்னா 1000 kg. சரிங்களா? 31,000 டன் இரும்பு வந்து 1912 இந்த வருஷத்துல நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம். டிஸ்கோ மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதுவே 1917-18 பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளவு மாறிடுச்சுன்னா 1,81,000 டன். எவ்வளோன்னு பாருங்க. 31,000 இருந்து ஒரு 4-5 வருஷம் இடைவெளியில வந்து 1.5 லட்சம் கூடி இருக்கு. 1.5 லட்சம் கூடி 31 + 1.5 எவ்வளோ போச்சுங்க? 1,81,000 டன். அந்த அளவுக்கு உற்பத்தி ஜாஸ்தியாச்சு, தேவைகள் ஜாஸ்தியாச்சு. தொழில் புரட்சிங்கெல்லாம் அப்பதான் ஆரம்பிச்சுட்டு இருந்தது. வெரி சிம்பிள் ரீசன். 1912 இருக்கும், 1914 நமக்கு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போ இரும்போட தேவை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுதான் காரணம். சரிங்களா? டிஸ்கோ வந்து இவ்வளோ பெரிய உற்பத்தி பண்ணுறதுக்கு. சரிங்களா? இது நமக்கான தகவல் 4. ஸோ நமக்கான 5வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட், சட்டம் வருது. சரிங்களா? பொதுவாக அடிக்கடி ஒரு சட்டம் வந்துட்டே தான் இருக்கு. இதில் வந்து ஆக்டுக்கான சட்டம் வருது. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் பேர்ட் அண்ட் அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சரிங்களா? வைல்ட் பேர்ட் அண்ட் அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். வைல்டுனா காட்டு. சரிங்களா? காட்டுப்பறவை மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1912 வருது. சரிங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டங்களுக்குன்னு ஒரு தனி வீடியோ நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ வரும். ஆல்மோஸ்ட் 200
சட்டத்துக்கு மேலே இருக்குது. அது ஓரளவுக்கு நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணி பக்காவாக ஒரு வீடியோ சீரிஸ் ஒரு 3-4 வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் ஃபார் தட். அப்படி என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கணும். சரியா, இப்போவே கூட. ஸோ இதுதான் நமக்கு 5வது தகவல், காட்டு பறவை மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1912. சரியா, 5வது தகவல். ஸோ நமக்கான 6வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஸ்வேஸ்வராயா. யார் விஸ்வேஸ்வராயா? நமக்கு பெருசாக அறிமுகம் இல்லைனாலும் கர்நாடக மக்களுக்கு அறிமுகமானது. கர்நாடகாவை சேர்ந்தவர். 1912 இருந்து ஒரு 5 வருஷம், கிட்டத்தட்ட 7 வருஷம், 1912 இருந்து 1919 வரை மைசூர் திவானாக இருந்தார். சரிங்களா, யாரு? விஸ்வேஸ்வராயா. விஸ்வேஸ்வராயா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தலைவர் அந்த காலகட்டங்களில். இப்பவும் அவர் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, ரொம்ப போற்றத்தக்கக்கூடியவர். அவரோட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1912 இருந்து 1919 வரைக்கும் மைசூர் திவானாக பதவியில் இருந்தார். சரிங்களா, யாரு? விஸ்வேஸ்வராயா. இது நமக்கான 6வது தகவல். ஸோ நமக்கான 7வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படிங்கிறவரோட பற்றின தகவல். சரிங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சாங்க. இது வந்து சங்கீதம் சார்ந்த, இசை சார்ந்த ஒரு சங்கம். அந்த காலகட்டத்துக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கச்சேரிகள், முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாடும்பொழுது சான்ஸ்கிரிட்ல தான் நிறைய பாடல்கள் இருந்துச்சு. அதெல்லாம் தமிழ்லையும் பாடல்களை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து தஞ்சாவூருக்குன்னு ஒரு மகாஜன சங்கத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் ஆரம்பிச்சவர் ஆப்ரஹாம் பண்டிதர். தமிழ் மேல் உள்ள பற்று, தமிழ் இசையின் மேல் உள்ள பற்று அப்படிங்கிறனால பண்டிதர்கிற பேரையும் அவர் கூட ஆட் பண்ணிட்டாரு, ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்கள். சரிங்களா, மியூசிக் கன்சர்ட்ஸ்லாம் வந்து தமிழ் சாங்ஸ் பாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த அமைப்பு. சரிங்களா, நமக்கான 8வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பார்லிமெண்ட்டை சார்ந்தது. 1912 இருக்கும். அப்போ இந்திய பார்லிமெண்ட் இருந்தானா? இல்லை. இந்திய பார்லிமெண்ட் எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 1921 கட்ட ஆரம்பிச்சு 27 கட்டி முடிச்சாங்க. ஸோ 1912 அதுக்கு இருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மந்தம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? 1912 தான் அதோட டிசைனை பண்ணாங்க. சரிங்களா, இந்த வரைவு. சரிங்களா, ஒரு வரைபடம், பார்லிமெண்ட்டுன்னு ஒரு வரைபடம், ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா, அதை டிசைன் பண்ணது 1912. அது யார் யார் பண்ணாங்கன்னா, அவங்க பிரிட்டிஷ் தான், பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ். ஓகேங்களா, கட்டிடக்கலை நிபுணர்கள், பிரிட்டிஷை சேர்ந்தவங்க. யார் பேர் அப்படின்னா எட்வின் லூட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிற 2 ஆங்கிலேயர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்திய பார்லிமெண்ட்டோட டிசைனை 1912 கம்ப்ளீட் பண்ணாங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1921 ஆரம்பிச்சு 27 முடிச்சாங்க. ஸோ நமக்கான தகவல் 1912 இந்திய பாராளுமன்றத்தின் கட்டிட வரைபடம் பண்ணப்பட்டது. சரிங்களா, டிசைன் பண்ணாங்க. யாரு? பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ இது வந்து 8வது தகவல். நமக்கான 9வது தகவல் ஒன்று இருக்கு. அது நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சின்றது இருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து காமனாக இருந்துச்சு. சரிங்களா, அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஹை போஸ்டிங்லாம் வந்து இந்தியன்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அதுக்காக தான் வந்து அதுக்கப்புறம் இந்தியர்கள் வந்து வெளிநாடுகள்லாம் போய் டிகிரிலாம் முடிச்சுட்டு படிச்சுட்டுலாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை எழுதணும், ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் லண்டனுக்கு போய் தான் எழுதணும், இந்தியாவில் இருந்துட்டு எழுத முடியாது. ஸோ இதுக்காக வந்து பல வகையான போராட்டங்கள், வேண்டுகோள்கள்லாம் இருந்துச்சு, இந்தியாவில் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்ட்டு. சரிங்களா, அதுக்காக ஒரு கமிஷன், ஒரு குழுவை வந்து அமைக்கிறாங்க, ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ? 1912ஆம் ஆண்டு ராயல் கமிஷன். ராயல் கமிஷன் வந்து அடிக்கடி அமைப்பாங்க. சரிங்களா, இதே காமனான ஒரு பேர் தான். அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய சேர்மேன் தான் வந்து வேறுபடுவாங்க, ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சரிங்களா, இது ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீஸ் 1912 அமையுது. சரிங்களா, அதோட சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலிங்டன், லார்ட் ஐலிங்டன், ஐலிங்டன் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட ஒரு 4 ஆங்கிலேயர்கள் பிளஸ் நம்ம ஒரு 2 பேர், கோபாலகிருஷ்ண கோகலேவும் சர் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற 2 பேர், இந்தியன்ஸ் 2 பேர், கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம், 4 + 4 ஆங்கிலேயர்கள் பிளஸ் சேர்மன் வராரு. சேர்மன் வந்து லார்ட் ஐலிங்டன். சரிங்களா, ஐலிங்டன் பிரபு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீஸ். ஸோ ஐசிஎஸ்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமிஷனோட குழுவோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணினா லேட்டராக வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை இந்தியன்ஸ் வந்து இங்கேயே எழுதலாம், இந்தியாவிலே எழுதலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான், இந்த குழுவோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான். இதுதான் நம்மளுக்கான 9வது தகவல். சரிங்களா, இன்னும் எத்தனை தகவல் இருக்குது? 2 இருக்குது. 10வது தகவல் என்னன்னு பார்த்துருவோமா? 10வது தகவல் வந்து என்ன அப்படின்னா 10, 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஆக்சுவலாக வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வராது, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறனால நான் கொடுக்குறேன். சரிங்களா? 10th இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் போல் எங்கே இருக்குது, அண்டார்டிகாவில் இருக்கு இல்லையா, அது வந்து பிரிட்டன்ல இருந்தும் நார்வேல இருந்தும் ஒரு பிரிட்டன் டீம் ப்ளஸ் நார்வேஜியன் டீம், சரிங்களா, நார்வேல இருந்து ஒரு டீம் சேர்ந்து கூட்டாக போய், சரிங்களா, சவுத் போல வந்து 1912 ஃபர்ஸ்ட் டைம் ரீச் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சவுத் போல் தென் துருவத்தை வந்து யாரும் போய் ரீச் பண்ணனதே கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் பிளஸ் நார்வேஜியன் டீம், சரிங்களா, பிரிட்டனும் நார்வேயும் சேர்ந்து ஒரு டீமாக உருவாகி போனாங்க. சரிங்களா? அது 1912 நடந்தது. 1912 முதன் முறையாக தென் துருவத்துக்கு போகிறாங்க. சரிங்களா? அந்த தகவல் தெரிஞ்சுங்க, ஜஸ்ட் ஜிகே. ஓகே, டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு. அடுத்தது 11வது தகவல், இறுதி தகவல், இந்த வருஷத்துக்கான இறுதி தகவல். சரிங்களா? இதுவும் ஜாகிரபியில் வரக்கூடிய விஷயம் தான். ஓகேங்களா? வரலாறுல இல்லைனாலும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா அப்படிங்கிறனால இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்கு. முக்கியமானது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை காண்டினென்ட்ஸ், எத்தனை சி இருக்கு பார்க்குறீங்க இல்லையா? எவ்வளவோ காண்டினென்ட்ஸ் இருக்கு, எவ்வளவோ சீஸ் இருக்கு இல்லையா? முதல்ல அதாவது 250 மில்லியன் வருஷத்துக்கு, அதாவது 25 கோடி வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறாங்கன்னா, ஒரே ஒரு நிலப்பரப்பு, அதை சுற்றி கடல். சரிங்களா? இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு தனித்தனியாக இருக்கு இல்லையா? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, யூரோப், இந்தியா, ஆசியா அப்படின்ட்டு. அப்படிலாம் முதல்ல இல்லை. முதல்ல எப்படி இருந்ததுன்னா, ஒரே ஒரு நிலப்பரப்பு, அதை சுற்றி தண்ணீர், கடல். சரிங்களா? அப்படி எப்போ? 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடி. சும்மா அடிச்சுடுறாங்களான்னு தெரியல, புக்கில் இருக்கிற டேட்டா. சரியா? இதை சொன்னவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃப்ரெட் வேக்னர் அப்படிங்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் தான் சொல்றாரு. சரிங்களா? 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரே நிலப்பரப்பா இருந்ததுன்னு சொன்னார். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு ட்ரிஃப்ட் ஆகி பிரியுது. இன்னைக்கு வந்து 7 கண்டங்கள் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டங்கள்லாம் பிரிஞ்சது வந்து ஒரு கோட்பாடா சொல்றாரு, கான்டினென்ட் ட்ரிஃப்ட் தியரின்ட்டு. சரிங்களா? கண்டங்கள் பிரிவு கோட்பாடு. சரிங்களா? எஸ். ஸோ நமக்கான 11 தகவல்கள் முடிஞ்சது. சரிங்களா? 1912 நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? திரும்ப இந்த வீடியோ போடுங்க, அவசியம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறது அதுதான். எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரியான ரிவிஷன் பேஸ்டு சீரீஸ் நம்ம சேனல்லே நிறைய இருக்குது. அது அடிக்கடி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் பெரிய கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு தேவையில்லை. சும்மா கதை மாதிரி அப்போ கேட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? உங்கள் நண்பர்களோட பலருக்கும் இதை வந்து பகிருங்கள். சரிங்களா? அப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை பகிரும் போது அவங்க நாளைக்கு இன்னொரு விஷயத்தை பகிர்வாங்க. ப்ளஸ் காம்படிஷனை நம்மளே உருவாக்கும் போது தான் நமக்கு காம்படிஷன் சம்மந்தமான எந்த பயமும் இருக்காது. சரிங்களா? காம்படிஷனை நம்ம உருவாக்குறோமோ இல்லையோ, நமக்கு காம்படிஷன் இருக்குது. சரிங்களா? பட் காம்படிஷன் உருவாக்குற அளவுக்கு நமக்கு மன தைரியம் வந்துருச்சு அப்படின்னா, ஜெயிக்கிறதுக்கான தைரியமும் நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு இருக்கட்டும். சரிங்களா? மீண்டும் அடுத்த வருடம் சந்திப்போம். 1913. நன்றி.